ஹலோ, சொல்லுடா. டேய் எங்கடா இருக்க? வேலை மணி லேட் ஆச்சுடா. அதான் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிட்டேன். மச்சான் நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நாளைக்கா? புதன்கிழமை 14ஆம் தேதி. அதை கேட்கவாட கால் பண்ணேன். டேய் நாளைக்கு லவ்வர்ஸ் டேடா. சரி, அதுக்கு என்ன இப்போ? டேய் நாளைக்கு தாண்டே ஆளுக்கு பர்த்டே வருது. ஓ, அவளுக்கு நைட்டு நீ 12 மணிக்கு விஷ் பண்ணணும்டா. நீ என்ன பண்ணுற? நீ கரெக்டாக ஒரு 11:50 எழுப்பிட்டுறா. எப்போ? 11:50. 11:50? சரி சரி மச்சான் என் லைஃப்டா, மறந்துடாதடா. சரி, எழுப்புறேன். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். இவன் என்ன தூங்கல போலையே. மச்சான் சாரிடா, தூங்கிட்டேன். இவ்வளோ ஃபோன் பேசித்தாண்டா இருந்தேன். இந்த கொஞ்ச நேரம் கேப்பில் எப்போ ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுச்சு. சரி, இப்போ டைம் ஆச்சு, உன் ஆளுங்க மிஸ் பண்ணு. சரி ஓகேடா. ஹலோ, என்னடா விஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. மச்சான் நாளைக்கு ஆளோட வெளியே போகிறேன், நீ கூட வாடா. டேய், நீங்கள் லவ்வர்ஸு ரெண்டு தனியாக போவீங்க, நடுவில் நான் எதுக்குடா? டேய் உனக்கு வீட்டில் வேறு என்ன வேலை இருக்குது? இப்படியே இருந்திருந்தா நீ இப்படி கிடக்குற. ஒழுங்கா மூடிட்டு நாளைக்கு வா. விடமாட்டியே, தலையெழுத்து. சரி, இப்போ நானும் வரேன். சூப்பரு. மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கோ. கரெக்ட் டைமுக்கு போகணுண்டா, மறந்துடாத. இல்லைனா அவன் கத்துவா. எழுப்பிட்ரு, ஓகேவா? பாய். டேய் 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 டேய். டேய் ஏய் ஏன்டா காலையிலே வந்து எழுப்புற? விட்றா, நான் தூங்கணும். டேய், நீ தானே நேற்று வர சொன்னேன், அதுவும் காலையிலேயே. ஏதோ லவர் கூட வெளியே போகிறேன்னு சொன்னேன். லேட்டாக போனால் கூட கத்துவேன்னு சொல்லி பழமிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு. சரி விடு மச்சான், நான் கிளம்புறேன். ஐயோ நல்ல வேலை மச்சான், ஞாபகப்படுத்தினேன். சரி இரு மச்சான், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. மச்சி என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட? பார்த்துக்கலாம் வா, டைம் ஆகுது போகலாம். எப்படிடா கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டேன்? எல்லாத்தையும் தான் காரணம். அது இருக்கட்டும். யார் மச்சான் அது ஃபோனில் அண்ணன் வந்துட்டேன்னு சொன்னது? ஹலோ அண்ணா, நாங்க வந்துட்டோம். அண்ணாவா? யாரும் தெரில. சரி அப்போ சரி மச்சான், நீங்கள் ரொம்ப பர்சனலாக பேசுவீங்க, இடையில நான் எதுக்கு? நான் அதை ஓரமாக வெயிட் பண்ணுறேன். ஹாய். ஹாய். மச்சான், என்னடா அவனுக்கு பிரச்சனை? அவங்க என்ன சோகமாக இருக்காங்க? இவத்தொல்ல தாங்க முடியலையே. அண்ணா, இன்னைக்கு அவளுக்கு பீரியட்ஸ்ண்ணா. ஜாலியாக இருக்கலான்னு வெளியே வந்தா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஓ சரியாயிடுவா. சரி,
நான் டெய்ரி மில்க் ஒன்று கொடுங்கண்ணா. என்னப்பா உன் லவ் இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, என் ஃப்ரெண்டோட ஆள் ஃப்ரெண்டுக்குண்ணே. இப்போதான்ப்பா எல்லா சாக்லேட்டும் காலியாச்சு. பார்க்க ஒன்றே ஒன்று இருக்குப்பா. ரொம்ப நல்லதுண்ணே. வேறு எதாவது வேணுமாப்பா? அண்ணே பேட் ஒன்று கொடுங்கண்ணே. பரவாயில்லப்பா, இப்போ புரியுது ஏனிக்கு சாக்லேட் வாங்கினான்னு. எவ்வளோ ஆச்சுண்ணே? 35 10 45 ரூபாப்பா. இந்தாங்கண்ணே. சரிண்ணே நான் வரேன். வாப்பா. இந்தாங்க பிடிங்க. அதுக்குள்ளேயே வா. இந்தாங்க பிடிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பீரியட்ஸ்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதான் ஸ்வீட் ஏதாச்சும் கொடுக்கலான்னு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ சாரி, நான் கோவத்தில் கேட்டுட்டேன். அட பரவாயில்ல விடுங்க. இதே உங்கள் இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா சிறப்பாக அடிச்சு தான் அப்புறம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல. சரி ஓகேங்க, நாங்கள் ஓரமாக உட்காந்துருக்கேன். பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. என்ன நினச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு பொண்ணு, உங்களை யாரும் நினைக்கக்கூடாது. நாங்கள் உட்காந்துருக்கோம். சரி ஓகேங்க. ஹரிஷ், எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இவங்களுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்? சரி அதை நான் சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. எப்படி? நான் அதை அப்புறம் சொல்கிறேன். நான் வாஷ்ரூம் போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா? சரி வாங்க போகலாம். எங்க ஒரு நிமிஷம். என்னது? உங்களுக்கு தேவைப்படும், உள்ளே போய் பாருங்க. போகலாமா? போலாங்க. தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது? ஆமாம், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடி போலாமா? என்ன மச்சான் போலாமா? போகலாம் மச்சான். நான் தெரில மச்சான், டெய்லி வெளில வரலான்னு தோணுது. அப்படியே உன் ஆளோட ஃப்ரெண்டு வந்தால் நல்லாயிருக்கும்.